அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வாடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் அளவுக்கு லெஃப்ட் ஓவர் பிரியாணி எடுத்துருக்கிறேன். அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது குறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இதில் வந்து 1/4 கிலோ அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு இது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் புளிச்சு வரட்டும். இப்போ வந்து ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அது குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எறா கொஞ்சோண்டு எடுத்துருக்கிறேன். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை வந்து தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு பூ மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே இதில் சேர்க்கக்கூடாது. அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறா சேர்த்துக்கலாம். இந்த எறா கொஞ்சம் தண்ணி விடும். அதிலே வந்து இந்த வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். எறா கொஞ்சம் குக் ஆன பிறகு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது ஆறின பிறகு நம்ம வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் வந்து வச்சுருந்தோம் தெரியுமா, அதை இப்போ கலந்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டு ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து திரும்ப கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வடை ஷேப்பில் வந்து போட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு இந்த வடையை போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ நம்மளோட வடை ரெடி ஆகிடுச்சு.